Students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 1.4 few functions are functions which will give exact results when the same argument are passed. So few function நம்ம எதை சொல்றோம் அப்படினா ஒரு ஃபங்க்ஷன்ல சேம் ஆர்கியூமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து எக்ஸாக்டாக சேம் வேல்யூ அதே வேல்யூவை நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் விச் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் when the same argument are passed. சேம் ஆர்கியூமெண்ட்டை நம்ம எப்போ பாஸ் பண்ணுறோமோ அப்போ அதோட ரிசல்ட்ஸும் எப்படி இருக்கும்னா எக்ஸாக்டாக அதே சேம் ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் sin 0 ஆல்வேஸ் த ரிசல்ட்ஸ் 0. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சைன் 0க்கு நம்ம வேல்யூ 0ன்னு பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைன் ஆஃப் 0ன்னும் போது அதோட அவுட்புட் என்னவா கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இப்போது சைன் ஆஃப் 0 அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபியூர் ஃபங்க்ஷன். திஸ் மீன்ஸ் தட் எவ்ரி டைம் யூ கால் த ஃபங்க்ஷன் with the same arguments you will always get the same results. A function can be a few function provided it should not have any external variable which will alter the behavior of that variables. Okay வா? ஸோ அப்போது சேம் ஆர்கியூமெண்ட்டை நம்ம எப்போல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்போது என்ன ஆகும்னா ஆல்வேஸ் அந்த சேம் ரிசல்ட்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். அந்த ஃபியூ ஃபங்க்ஷனில் வந்து என்ன இருக்காதுன்னா இந்த எக்ஸ்டர்னல் வேரியபிள் அது என்ன பண்ணிக்காது, எடுத்துக்காது. நெக்ஸ்ட்டு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் see an example. Let square x return x into x. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல let square x கோலன் ஈக்குவல்ட்டு மிஸ் ஆகுது. கோலன் ஈக்குவல்ட் return x into x. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 5ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும், 5 × 5 25. எப்போல்லாம் நம்ம எக்ஸுக்கு 5ங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் அதோட ரிசல்ட் என்னவா கிடைக்கும்னா 25ன்னு கிடைக்கும். 6ன்னு நம்ம பாஸ் பண்ணுறோன்னா அதோட வேல்யூ என்ன கிடைக்கும், 36 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம சேம் ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸும் என்னவா இருக்குன்னா சேம் ரிசல்ட்ஸே அது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை தான் என்ன சொல்கிறோன்னா ஃபியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். The above function square is a pure function because it will not give different results for same input. இது என்ன பண்ணும் அப்படின்னா சேம் இன்புட் நம்ம கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸாக அது என்ன பண்ணாது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணாது. There are various theoretical advantages of having pure function. Pure functionல some advantages இருக்கு. One advantages is that if a function is pure, then if it is called several times with the same arguments, the compiler only needs to actually call the function once. Let's see an example. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபியூர் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு சிவரல் டைம்ஸ் நம்ம அந்த ஃபியூர் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் கூட அது என்ன ஆகும்னா கம்பைலர் ஒரு டைம் மட்டும் அந்த அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை கெட் பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப அது என்ன பண்ணிக்காது, கால் பண்ணாது. ஸோ ஒன்லி ஒன்ஸ் மட்டும் அது என்ன பண்ணிக்கும், அந்த கம்பைலர் வந்து நீட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்ட்ரிங் லென்த்துக்கான ஃபங்க்ஷன் இது. ஓகேவா? ஸ்ட்ரிங் லென்த்துக்கான ஃபங்க்ஷன். இப்போ இதில் LET I colon equal to 0 if I less than string length of s, then இங்கே என்ன இருக்குன்னா do something which does not affect s. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கொடுத்தாலும் அது என்ன பண்ணாதுன்னா இந்த எஸ்ன்றது வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இங்கே டபுள் டேஷ் கொடுத்தாக்கா அதை நம்ம என்னவா எடுத்துக்கலாம், கமாண்ட் லைனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கீழே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஆகின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ரிங் லென்த் என்னவோ அதை தான் என்ன பண்ணும், அது ரிசல்ட் அந்த ரிசல்ட்ஸ் தான் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுவும் என்ன பண்ணாதுன்னா மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள்
வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்குறோன்னா வேர்ல்டுக்கான லென்த் என்ன 5 லெட்டர்ஸ். இப்போது 5 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் லென்த் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் அதே வேர்ட் சேம் வேர்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது அதோட லென்த் என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போது ஸ்ட்ரிங் லென்த் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த பேரால் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இஃப் இட் இஸ் கம்பைல்ட் string length is called each time and string length need to iterate over the whole of s. ஓகேவா? ஸோ அந்த s அப்படிங்கிற வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அது என்ன பண்ணிக்குது ஒவ்வொரு டைமும் நீட் பண்ணிக்குது. இஃப் த கம்பைலர் இஸ் ஸ்மார்ட் எனஃப் டு ஒர்க் அவுட் தட் string length is pure function. string length அப்படிங்கிறது என்னன்னா pure function and that is it not updated in the loop. இது வந்து என்ன பண்ணாதுன்னா லூப்பில் அப்டேட் பண்ணாது. then it can remove the redundant extra calls to string length and make to the loop to execute only one time. ஸோ இது வந்து என்ன பண்ண திரும்ப அதை போயிட்டு கால் பண்ணிகிட்டு இருக்காது. ஸோ அதே ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது அதுக்கான லென்த் என்னவோ அதை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடும். From these what we can understand string length is a pure function. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா string lengthன்றதும் வந்து pure function because the function takes one variable as a parameter and access it to find its length. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரே ஒரு எஸ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை வச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுக்கும்போது அதுக்கான லென்த்தை மட்டும் அது என்ன பண்ணிக்குது ஆக்சஸ் பண்ணிக்குது. This function reads external memory but does not change. இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் மெமரியை ஆக்சஸ் பண்ணிக்குது, ஆனால் அது வந்து என்ன பண்ணிக்கிறது இல்லை சேஞ்ச் பண்ணுறது இல்லை. அண்ட் த வேல்யூ ரிட்டர்ன்ட் derives from the external memory access. எக்ஸ்டர்னல் மெமரியில் நம்ம கொடுக்குற அந்த வேல்யூவை என்ன பண்ணிக்குது ஆக்சஸ் பண்ணிக்குது, ஆனால் அதில் என்ன பண்ணுறது இல்லை சேஞ்ச் பண்ணுறது இல்லை. சரி, நோட் கொடுத்துருக்காங்க. Evaluation of pure function does not cause any side effect to its output. இப்போது pure function அப்படின்னா அதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் என்ன ஆகாதுன்னா காஸ் ஆகாது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்ன ஆகும் நம்ம சேம் ஆர்குமெண்ட்டே பாஸ் பண்ணும்போது அதோட அவுட்புட்டு அப்படியே சேமாகவே நமக்கு கிடைக்கிது. ஸோ இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. நெக்ஸ்ட் டாபிக் impure function. The variables used inside the function may cause side effect through the function which are not passed with any argument. ஓகே, ஸோ நம்ம எந்த ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலை அப்படின்னாலும் அதில் என்ன ஆகும் அப்படின்னா அது இன்சைடில் அந்த ஃபங்க்ஷனோட இன்சைட்லேயே சம் சைடு எஃபெக்ட் வந்து அங்கே காஸ் ஆகுது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்ப்யூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது தான் என்ன அப்படின்னா இம்ப்யூர் ஃபங்க்ஷன். In such cases the function is called impure function. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா impure function. When a function depends on variable or function outside of its definition block, you can never be sure that the function will behave the same every time it's called. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம எவ்ரி டைம் கால் பண்ணும் போதும் எக்ஸ்டர்னல் வேரியபிளையோ இல்லை ஃபங்க்ஷனோட அவுட் சைட் டெஃபினிஷன் பிளாக்கையோ டிஃபைன் பண்ணி இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா சேம் ரிசல்ட்ஸை நமக்கு கொடுக்காது. ஷோராக என்ன பண்ணாது அது அதே ரிசல்ட்ஸை நமக்கு கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ரேண்டம் வில் கிவ் டிஃப்ரெண்ட் அவுட்புட் ஃபார் த சேம் ஃபங்க்ஷன் கால். சேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அவுட்புட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்ப்யூர் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். let random number let a colon equal to random அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் a greater than 10 then return a else return 10. ஸோ அப்போ இங்கே வேல்யூ
என்ன ஆகும், சேம் வேல்யூவே அது நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுமானா இல்லை. ஸோ ஏவோட வேல்யூ 10 விட பெருசாக இருக்கும்போது ஏக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ என்ன ஆகுங்க, ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா 10 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போது இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்னா இம்ப்யூர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். Here the function random is impure as it is not sure what will be the results when we call the function. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போதெல்லாம் நம்ம ஷுவராக இந்த ஆன்சர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ ரேண்டம் அப்படிங்கிறது என்னென்னா இம்ப்யூர் ஃபங்க்ஷன். சைடு எஃபெக்ட் இம்ப்யூர் ஃபங்க்ஷன். As you are aware, function has side effect when it has observable interaction with the outside world. So impure function side effect இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவுட்சைட் வேர்ல்ட்லேருந்து எப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அந்த டைமில் என்ன ஆகும்னா சைடு எஃபெக்ட் வந்து காஸ் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு there are situations our function can become impure though our goal is to make our function pure. ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் there are situations our function can become impure though our goal is to make our functions pure. நமக்கு pure function தான் தேவை அப்படிங்கிற போதும் ஒரு சில சுச்சுவேஷனில் அது என்ன ஆகுதுன்னா impure functions வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேவா. just to clarify, remember that side effect is not a necessary bad thing. அந்த சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த வேர்டை வச்சுட்டு இது வந்து பேட் திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கக்கூடாது. சம்டைம்ஸ் தே ஆர் யூஸ்ஃபுல், அதுவும் வந்து நமக்கு ஒரு சில டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி அவுட் சைடு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் பேரடைம். அவுட் சைடு ப்ரோக்ராமிங் பேரடைமில் இந்த இம்ப்யூர் ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. modify variable outside a functions. ஒரு ஃபங்க்ஷனோட அவுட் சைடில் வேரியபிளை மாடிஃபை பண்ணுறது. One of the most popular groups of side effect is modifying the variable outside of functions. ஒரு ஃபங்க்ஷனோட அவுட் சைடில் ஒரு வேரியபிளை மாடிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா சைடு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் let y colon equal to 0. ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வேரியபிளாக கொடுக்குறோம். ஒய்ங்கிறத எக்ஸ்டர்னல் வேரியபிளாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இங்க் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் இன்ட்டு எக்ஸ். ஸோ அப்போது நம்ம பாஸ் பண்ண போகிற வேல்யூ என்னென்னா எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண போகிறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது y colon equal to y plus x ரிட்டன் ஒய். ஓகேவா. ஸோ நம்ம ஃபியூர் ஃபங்க்ஷனுக்கு பார்க்கும்போது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகும், சேம் வேல்யூவே நமக்கு ரிப்பீட் பண்ணும். இங்கே வந்து எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ ஒய்யை டிஃபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து மாறி வேறு ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஷூராக வந்து இந்த ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். சேம் ரிசல்ட்ஸ் வந்து அது என்ன பண்ணாது, கொடுக்காது. In the above example, the value of y get changed inside the function definitions due to which the results will change each time. The side effect of inc function is it is changing the data of the external visible variable y. So y ஓட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த inc அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். As you can see, some side effects are quite easy to spot and some of them may strictly. A good sign that our function impure ஃபங்க்ஷனாக இருக்கிறதும் ஒரு சில இடத்துல என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு குட் எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்குது. சைடு எஃபெக்ட் இஸ் தட் it does not take any argument and it does not return any value. எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் அதை எடுத்துக்காத போது அது எந்த ஒரு வேல்யூ என்ன பண்ண தேவையில்ல, ரிட்டர்ன் பண்ணாது. நெக்ஸ்ட்டு
From all these example and definitions, what we can understand about the main difference between pure and impure functions are. இங்கே வந்துட்டு pure ஃபங்க்ஷனுக்கும் impure ஃபங்க்ஷனுக்கும் மெயினாக இருக்கிற டிஃப்ரென்ஸை இப்போ பார்க்கலாம். Pure function. The written value of the pure functions surely depends on its argument passed. ஸோ ஆர்கியூமெண்ட் நம்ம பாஸ் பண்ணும்போது அதை டிஃபெண்ட் பண்ணி வேல்யூ நமக்கு என்ன பண்ணுதுன்னா pure ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஹென்ஸ் இஃப் யூ கால் த pure ஃபங்க்ஷன் வித் த சேம் செட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் யூ வில் ஆல்வேஸ் கெட் த சேம் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ நம்ம சேம் ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது அது நமக்கு ரிசல்ட்ஸும் என்னவா கொடுக்கும், சேம் வேல்யூவே அது ரிட்டர்ன் பண்ணும். இது என்ன அப்படின்னா pure function. They do not have any side effects. இந்த pure functionல என்ன ஆகாது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. They do not modify the argument which are passed to them. நம்ம வந்து ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணும்போது அதை என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இப்போ impure ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். The written value of the impure function does not solely depends on its argument passed. ஸோ அப்போ வந்து ஆர்கியூமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை டிஃபெண்ட் பண்ணி என்ன இருக்காது அப்படின்னா அந்த ரிட்டன் வேல்யூ வந்து இருக்காது. இம்ப்யூர் ஃபங்க்ஷனில் அதை டிஃபெண்ட் பண்ணி என்ன இருக்காதுன்னா ரிட்டன் வேல்யூ இருக்காது. ஹென்ஸ் இஃப் யூ கால் த இம்ப்யூர் ஃபங்க்ஷன் with the same set of arguments you might get the different return value. ஸோ நம்ம சேம் செட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணால் கூட அதோட ரிசல்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் டேட்டு. ஸோ ரேண்டம் ஃபங்க்ஷனும் டேட் ஃபங்க்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது வந்து என்னவாகும் அப்படின்னா மாறிட்டு அதோட ரிசல்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். they may modify the arguments which are passed to them. நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதோட ஆர்கியூமெண்ட்ஸை வந்து மாடிஃபை பண்ணலாம். Next, now let's see the example of a pure function to determine the greatest common divisor GCD of two positive integer number. two positive integer number கொடுக்கும்போது அதோட greatest common divisor வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான example program. Let rec GCD a comma b colon equal if b not equal 0 then GCD b of a mod b else return a. அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் வந்து ஏ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதோட அவுட்புட் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிசிடி நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கான வேல்யூ ரிட்டர்ன் வேல்யூ, இந்த நம்பர் எடுத்துக்கிட்டால் இதுக்கான ரிட்டர்ன் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. இது மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும், ரெண்டு நம்ம வேல்யூ வந்து பாஸ் பண்ணும்போது அதோட ஜிசிடி எப்படி இருக்குன்னா செகண்டாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா பி, அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும், தென் ஜிசிடி வந்து பி ஆஃப் ஏ மாட் பி அப்படி இருந்ததுன்னா அது என்ன ஆகும், இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏ அப்படிங்கிற வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கான C++ ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். include iostream.h using namespace. இப்போ இதில் int gcd int a int b அப்படின்னு கொடுத்துட்டு open bracket if b not equal to 0 return gcd b comma a mod of b else return a. இதோட என்ன ஆகிடுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் க்ளோஸ். இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்டு a ஈக்குவல் டு 13 b ஈக்குவல் டு 27. இப்போ சிஅவுட்டில் ஜிசிடி ஈஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஜிசிடி ஏ கமா பின்னு சொல்லிவிட்டு ஆர்கியூமெண்ட்டாக இங்கே வேல்யூ என்ன பண்ணுறோம் பாஸ் பண்ணுறோம், ரிட்டர்ன் 0. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜிசிடி இருக்கு இல்லையா, ஜிசிடி ஏ கமா பி. ஸோ அப்போ ஏக்கு என்ன வேல்யூ இங்கே 13,
பிக்கு என்ன வேல்யூ 27. இந்த வேல்யூ என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு இங்கே வரும். ஸோ இப்போ இங்கே ஏவோட வேல்யூ 13, பியோட வேல்யூ 27 அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிக்கு என்ன வேல்யூ 27, பி நாட் ஈக்குவல் 0 அப்படின்னா என்னவா இருக்குது, நாட் ஈக்குவல் 0, 0 இல்லை, ஓகே ட்ரூவாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ரிட்டன் ஜிசிடி பி கமா ஏ மாட் பி அப்படின்னு வரும். ஸோ அப்போ இங்கே பியோட வேல்யூ என்ன 27, இப்போ ஏவோட வேல்யூ 13, 13 மாட் ஆஃப் 27. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு 0 ஆகிற வரைக்கும் இந்த கண்டிஷன் திரும்ப திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கே போகும், திரும்ப வேல்யூ வரும், கண்டிஷன் செக் பண்ணும், அந்த மாதிரி வரும். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு பியோட வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், ரிப்பீட்டடாக ரிகர்சிவாக போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 0 இருந்ததுன்னா அது என்ன பண்ணும், ஏ அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போது இங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து 13 அப்படின்னு இருக்குது. 13 என்ன பண்ணலாம், 1 × 13 அப்படின்னு பிரிக்கலாம். 27 1 × 3 × 9 அப்படின்னு பிரிக்கலாம். அந்த 9 3 × 3ன்னு பிரிக்கலாம். ஸோ இப்போது இதில் இந்த ரெண்டு இதுலேயும் நமக்கு இருக்கிற காமன் நம்பர் என்ன 1. ஸோ அப்போ இதோட ஜிசிடி என்னவா இருக்கும் அப்படின்னா ஜிசிடி 1. அதான் இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட நமக்கு அவுட்புட்டு. நம்ம புக்லேயும் அல்காரிதத்தில் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஜிசிடி 13 27 அப்படின்னு கொடுக்கும்போது அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இன்ட் ஈக்குவல் டு 1ன்ற வேல்யூ நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஜிசிடி இந்த நம்பர்ஸ் நமக்கு கொடுக்கும்போது இதோட ஆன்சர் என்னவா கிடைக்கும்னா 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராமை நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த above example program GCD is the name of the function which recursively called still the variable b becomes 0. b ஓட வேல்யூ 0 வர வரைக்கும் என்ன ஆகுது, ரிகர்சிவாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிகிட்டே இருக்குது. ரிமெம்பர் b and a mod of b are two argument passed to a and b of the GCD function. ஸோ இந்த b அதுக்கப்புறம் a mod b வரும் இல்லையா ஒரு வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூவும் ஏக்கும் பிக்கும் என்ன ஆகும், திரும்ப ரிப்பீட்டடாக வந்து வேல்யூ பாஸ் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 0 அப்படின்னு வர வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், ரிகர்சிவாக போயிட்டே இருக்கும். 0ன்னு வந்த பிறகு ஏவோட வேல்யூ என்னவோ அதை என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து நமக்கு ஓவர் ஆகிடும். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், நான் டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன்.